பரபரப்பான நகரத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு மெயின் சாலையில் ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு டீ கடை. அந்த டீ கடை அப்படியே அமைதிக்கு பெயர் உருவானது மாதிரி இருந்து 10 பேரோட சலசலப்பால் அந்த அமைதியை குலைச்சிக்கிட்டு இருந்தது. அதில் ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மச்சான், என் ஆளை பற்றி என்னால் கணிக்கவே முடியலடா, அவன் மனசை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியலடா. இன்னொருத்தன் சொல்கிறான், அவள் உன் ஆள்னு நீ தான்டா சொல்கிற, அவள் சொல்ல காணுமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரிடா, பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தாண்டா வழி அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஓ அப்படின்னு சொல்லி இவன் ஒரு 2-3 டயலாக் எடுத்து வரான். சரி, இதை கட் பண்ணிவிட்டு இப்படியே இந்த சைடு வாங்க, பொண்ணுங்கிட்ட கேட்போம். உங்கள் மனசை கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ அதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். அதாவது வந்துட்டு எப்பயுமே பொண்ணுங்க அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை யாரோட ஷேர் பண்ணுறாங்களோ அதுக்கு நீங்கள் தீர்வுலாம் சொல்லக்கூடாது. அதாவது அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட தான் மனசை கொடுக்குறதா ஒரு ஆராய்ச்சி தகவல் சொல்லுது. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் நண்பர்களே? இந்த புத்தாண்டு மூலயமா இந்த ஒரு விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை வளமாக்கணும், நம்ம இன்னொரு ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறோம். அது இயற்கை, அதுதான் மனித வாழ்க்கை. இதில் இன்னொரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் ஆன்மீகத்தில் இருக்க நிறைய பேருக்கு தொண்டு செய்ய போகிறேன், நான் அப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு ரகம். நண்பர்களே, முதல் விஷயம், நம்ம முன்னேறதுக்கு 2 விஷயம் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் மீன்ஸ், அதாவது வந்துட்டு எனக்கு வீடு வேணும், கார் வேணும்னு நினைக்கிறது ஒரு ரகம். பட் இதெல்லாம் தாண்டி நான் இதெல்லாம் கிடைச்சாதான் நான் சர்வீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது ஒரு ரகம். அதாவது இப்போ 2 மனநிலையில் இருக்கிறவங்க என்னத்துக்கு செய்வாங்கன்னா, சர்வீஸ் பண்ணுறியா, வீடு வாசல் கட்ட போறியா, இப்படிங்கிற மனநிலைக்கு 2 கட்டத்துலையும் இருப்பாங்க. நண்பர்களே, சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட ஆழ்ந்த கருத்து, அது எப்பயுமே இருக்கும். ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கணுங்கிறது முதன்மையை கொண்டு வந்தீங்கன்னா தான் அதை செய்ய முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்னது வேணுங்கிறதுல உறுதியாக இருங்க. இது பாயிண்ட்டு. சரி, எனக்கு இருக்கிற 90% பேர் பொருள் சார்ந்த வாழ்க்கையில் தான் இருப்பாங்க, இருக்கட்டும், அது நல்லது தான். அது காலத்தோட மாற்றத்துக்கு ஏற்ப அது அவங்கள கொண்டு பயணிக்கும், அதை ஒரு கருவியாக கொண்டு பயணிக்கும். சரி, ரைட்டு. இப்போது நான் நல்லா மாறணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நல்லா பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேவை செய்யணுமா பொருள் சேர்க்கணுமான்னு சொல்லிட்டு 2 இது சொன்னீங்க இல்லையா? இது 2க்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு பேர் வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, வாழையடி வாழை வந்த தெருக்கூட்ட மரபில் அப்படின்னு சொல்லிட்டு இறை சார்ந்து போகிறவங்களுக்கு அது ஒரு வாழையை சொல்லுவாங்க. வாழை என்ன செய்யும்னா, வாழை எச்சில் படாமல் தன்னோட சந்ததியை உருவாக்கும். அது அந்தளவுக்கு தூயதுங்க, அதில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது, எல்லாமே பயன்படும், சுத்தமானது அப்படின்னு சொல்லி வாழையடி வாழை. இது ஒரு 10% வச்சுக்கோங்களேன் நம்ம இருக்கிறதுல. மிச்சம் 90% நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோன்னா, எச்சில் சார்ந்து தான் நம்ம இனப்பெருக்க செய்கிறோம். இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதில் இந்த சார்பில் இருக்கிற நம்ம எப்படி முன்னேறுறது அப்படின்னு சொன்னோன்னா, இது ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போங்க. பாருங்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தில் இதுவும் ஒன்றுங்க. இப்போது ஆக்சிஜனை நிறைய வெளியிடுறதுல 2 இது ஃபேமஸுங்க. ஒன்று அரச மரம், இன்னொன்று நம்ம செடியாக வளரணும்னா துளசி. இந்த துளசி தாங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் துளசி வளர்க்குறோங்க. பாருங்கள், இப்போ அந்த செடியை பாருங்கள் நண்பர்களே. இந்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இனப்பெருக்கம் சார்ந்து அதனோட விதைகளை பரப்புறதுக்காக ஒரு காய்களை உருவாக்குறதுக்காக அதனோட செடி உருவாகுது. பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் என்னத்துக்கு நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அதனோட முழு பலத்தையும் கொண்டு அதனோட சந்ததியை பெருக்கிறதுக்காக அது செயல்படுது. நண்பர்களே, உத்து கவனிங்க. இது அந்த விதைங்கிறது இருக்கிற மொத்த செயல்பாட்டோட அதாவது இனப்பெருக்கத்துக்காக வெளியிடுது. இதில் என்ன விஷயம் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த துளசி வரும்போது சின்னதாக வரும், இந்த காய் முத்தி அப்படியே அது உலர்ந்து காய்களை உருவாக்குறது, காய்களை உருவாயிரும். ஆனால் நீங்கள் இந்த வளருது பார்த்தீங்களா, இதை அப்படியே வெட்டி விட்டிங்கன்னா அது என்ன செய்யணும்னா, அதனோட முழு பலத்தையும் கொண்டு சைடில் 4-5 கிளைகளோடு வச்சு அதில் 4 இலை வச்சு அது 4லையும் காய்களை தள்ளும். ஸோ இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா, இது தாங்க வளர்கிறதுக்கு உண்டான கான்செப்ட். இப்படி நீங்கள் அந்த இதை வெட்டி விட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மரம், சின்ன மரம் போன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இந்த கான்செப்ட் உருவாக நான் அப்படி வளர்த்துருக்குறேன். இது எதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு அதனோட மைண்டுடான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க.
அதாவது உடலில் ஜீவசக்தி, அதுக்கு பேர் காமம்னு சொல்லலாம். அதாவது வந்து அது ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃப்ளோ பார்த்திங்கன்னா நம்மளோட சந்ததியை உருவாக்குறதுக்காக ஒரு ஆணுக்கு விந்தவோ பெண்ணுக்கு ஸ்ரோனிதமாகவோ உருவாகுது. இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு முன்னேறணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு, ஏதோ ஒரு பொருள் சார்ந்தோ எந்த ஒரு விஷயத்துக்கு யோசிச்சிட்டீங்களோ அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னா, இது ஹை லெவலில், அதாவது இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது உடலும் மனசும் சேர்ந்தாங்க செயல்படும். இந்த உடல் வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளோக்கு போகும்போது ஒரு துப்பாக்கி முனை மாதிரி, அதாவது ஒரு குறியை நோக்கியே இருக்கும். அதாவது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டிலே இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் உங்களோட முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயத்தை சிந்திச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நிச்சயம். நண்பர்களே, செயல்படுத்தி பாருங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும்.